செந்தமிழே உயிரே நறுந்தேனே, சேலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே எனும் பாரதிதாசன் வரிகளால் தமிழ்மொழியை வணங்கி, நேற்றைய காணொளியில் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் தேதியாம் 1924 பற்றி பார்த்தோம். இன்றைய மூன்றாவது காணொளியில் தலைவர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஒரு நகைச்சுவை உணர்வோடு சில விஷயங்களை இங்கே குறிப்பிடுகிறார். தலைவருடைய தந்தை முத்துவேலர் அவர்கள் ஒரு இசை வித்துவான், கவிதைகள் புனையக்கூடியவர், வடமொழி பிராந்தியங்களில் தேர்ச்சி பெற்றவர், கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற காவிய இதிகாசங்களை திருவிழா காலங்களில் பாராயணம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். எப்படி தன்னுடைய தந்தையை பற்றி சிறப்பாக சொல்லிவிட்டு, அவருடைய தந்தையார் அவர்கள் இந்த மீன் பிடிக்கும் ஆர்வமிக்கவர். அதாவது வரால் மீன், கெண்டை மீன் போன்று தனித்தனியாக அந்த மீனை பிடிப்பதற்கு தூண்டில்களை வீட்டில் வைத்திருப்பாராம். அதனால்தான் என்னவோ தலைவர் பின்னாடி ஒரு காலத்தில் குறிப்பிடுகிற பொழுது, வாழ்க்கை என்பது இரண்டு வகையானது. அதாவது ஒருவன் மீனை விரும்பி சாப்பிடுகிற பொழுது நாக்கில் அந்த முள் பட்டு சிறிது காயம் ஏற்படும். இருந்தாலும் அந்த மீனை சுவைப்பதில் அவன் ஆர்வம் காட்டுவான். மீனை முழுவதுமாக சாப்பிட்டு விடுவான். அதை ஒரு பெரிதாக அவனை எடுத்துக்கொள்வதில்லை. இது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை, சில மீனுடைய முள் தொண்டையில் சிக்கிவிடும். ஒன்று உள்ளேயும் போக முடியாமல் வெளியேயும் போக முடியாமல் இடையில் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும். நம் கிராமத்தில் கூட அந்த வெறுஞ்சோற்றையெல்லாம் தொண்டையிலே உள்ளே செலுத்தி அதை அந்த மீன் முள்ளை அகற்ற பார்ப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அது வேலை செய்யும், சில நேரங்களில் வேலை செய்யாது. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இரண்டு வகையான இந்த மீன் சாப்பிடுவதை பற்றி, இரண்டு வகையான வகைப்பாடை பற்றி அவர் குறிப்பிடுகிற பொழுது, இரண்டாவது வகையானது என்னுடைய வாழ்க்கை. அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கடைசி காலம் வரை அமைந்திருந்தது என்று குறிப்பிடுகிறார். பல்வேறு போராட்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன், பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு ஆளாயிருக்கிறேன் என்று அவர் ஒரு வேதனையோடு இந்த பதிவை பதிவிடுகிறார். அப்படி தலைவர் விளையாட்டாக சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது, அவர் சிறுவயதாக தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். திருடர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அப்படி உள்ளே நுழைகிற பொழுது அவர் இந்த திருடர்களையும் பிச்சைக்கார திருடர் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். கையில் அகப்பட்ட இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடைசியில் தலைவர் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இடுப்பில் கட்டியிருந்த துணியை கூட அவிழ்த்து கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். காலையில் எந்திரித்த பிறகுதான் அஞ்சுகத்து அம்மையார் அவர்களுக்கு தெரிகிறது திருடு போயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தாலிக்கரையும் திருட வந்தவன் அறுத்து சென்றிருக்கிறான் என்பது அந்த அம்மையாருக்கு அப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது. தலைவரிடத்தில் அஞ்சுகத்தம்மையார் நல்ல விவரம் தெரிகிற காலத்தில் தலைவரிடத்தில் சொல்லுகிற பொழுது, அன்று மட்டும் நீனும் கத்தி இருந்தால் உன்னையும் கழுத்தை நிறுத்து கொண்டிருப்பான் திருடன் என்று அந்த அம்மா சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் அன்றே இப்படி தெரிந்திருந்தால் அன்றே நான் கத்தியிருப்பேன் என்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பட்ட வேதனைகளை எல்லாம் சொல்லி வருகிறார்.
இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுவைமிக்கதாக தன்னுடைய ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்திருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பதிவு செய்கிறார். மறுபடியும் அந்த திருடன் வந்திருக்கிறார். கனியாகுறிச்சி அப்படிங்கிற அம்மன் கோயிலுக்கு தலைவருக்கு தலைமுடிய அப்போவே தலைவருக்கு உண்டான சடங்குகள்லாம் காது குத்தப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அவர்கள் சாமிக்கு வேண்டி அந்த தலையெல்லாம் மொட்டை எடுத்து சந்தனமெல்லாம் தடவுவார்கள் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவது முறையும் அவர்கள் வீட்டிற்கு திருடன் வருகிறான். இவர்கள் அந்த கனியாகுறிச்சி அந்த அம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அந்த ஊரிலேயே சொந்த ஊரிலேயே அந்த முடியை காணிக்கையாக அந்த முடியை மொட்டையடித்து ஒரு கலயத்திலே போட்டு வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக திருட வந்த திருடன் திருடுவதற்கு ஒன்றுமில்லாமல் தலைவருடைய அந்த முடியிருந்த கலயத்தை ஏதோ இருக்கிறது என்று திருடி கொண்டு விட்டார். இப்படி தலைவர் இந்த செய்தியையும் நகைச்சுவையாக எழுதுகிறார். இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் தலைவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய அப்பாவிற்கு 3 திருமணங்கள், ஆனால் 4 தாலி கட்டினார் என்று குறிப்பிடுகிறார். முதல் திருமணம் குஞ்சம்மாளோடு நடக்கிறது, அடுத்து வேதம்மாளோடு நடக்கிறது. 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். 3ஆவதாக அஞ்சுக அம்மையார் அவர்கள் திருமணம் செய்து விடுகிறார். இந்த திருடன் தாலியை அறுத்து சென்று விட்டான் அல்லவா, அந்த நேரத்தில் மீண்டும் மறுபடியும் அஞ்சுகத்து அம்மையாருக்கு 4ஆவதாக ஒரு முறை தாலி கட்டுகிறார். எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் நகைச்சுவை உணர்வோடு அவர் நடத்தியிருக்கிறார் என்பதில் அவர் அதில் எழுதியிருப்பதைக் கண்டு நாம் வியந்து போகிறோம். இத்தோடு என்னுடைய 3வது காணொளி நிறைவு பெறுகிறது. எனக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தனியாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பேரன்பையும் நினைத்து பூரிப்படுகிறேன். தொடர்ந்து தலைவரை பற்றி பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் தொடர்ந்து இந்த பயணத்தை நீடித்து கொண்டே இருப்பேன். ஏன்னால் தலைவரை பற்றி நாம் பேசுவதால் அல்லது நான் பேசுவதால் ஒன்றும் பெருமை அடைந்து விட மாட்டார் தலைவர் அவர்கள். ஆனால் இன்றைய சமூகம், இளைய சமூகம் வேடிக்கை மனிதர்களை கண்டு வியந்து போய் நிற்கிறது. அவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலை இன்று இருக்கிறோம். அந்த நிலையில் இன்று நாம் இருக்கிறோம். அதற்காக நம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளை எல்லாம் புரிந்திருக்கிறார் என்று நான் ஒவ்வொரு நாளும் தலைவரை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நெடிய ஆசை. அதை ஒவ்வொரு வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நான் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் எனக்கு பேரன்பையும் பேராதரவையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.